மக்களை பலி கொடுத்து இந்த ஆட்சி பாருங்க. ஒரு ஆமியத்துக்கு அப்புறம் எல்லாமே பிரச்சனை ஆச்சு. எல்லாமே இங்க போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீசார் மக்கள் தான் சார் எஜமானர்கள். மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும், வேற யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன் இங்க இருக்கிறாங்க? 4 பேர்த்த பலி கொடுத்து நம்ம ஆட்சியில வளரணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த ஆட்சி பவர் கட் பண்ணதுனால அவர் பேசுறதும் கேட்கல. அதனால என்ன பண்ணாங்க, சரி கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. ஒரு திட்டமிட்ட மாதிரி ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்களா பார்த்து ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த கடவுள் கேட்பாருங்க. கண்டிப்பா விஜய் அண்ணா வருவாரு. மக்களை பலி கொடுத்து இந்த ஆட்சி பாருங்க. ஒரு ஆமியத்துக்கு அப்புறம் எல்லாமே பிரச்சனை ஆச்சு. எல்லாமே இங்க போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீசார் மக்கள் தான் சார் எஜமானர்கள். மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும், வேற யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன் இங்க இருக்கிறாங்க? 4 பேர்த்த பலி கொடுத்து நம்ம ஆட்சியில வளரணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த ஆட்சி பவர் கட் பண்ணதுனால அவர் பேசுறதும் கேட்கல. அதனால என்ன பண்ணாங்க, சரி கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. ஒரு திட்டமிட்ட மாதிரி ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்களா பார்த்து ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த கடவுள் கேட்பாருங்க. கண்டிப்பா விஜய் அண்ணா வருவாரு.